கஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. என் பேர் சன்னாசி பாபு. நான் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவராக இருக்கிறேன். நடந்து முடிந்த சென்னை வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வந்து படுதாக்கல் செய்யப்பட்டார். அவர் அன்னைக்கு வந்து கொலை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது விசி நகர குண்டசாலையினால் இது செய்யப்பட்டது. இது தமிழக அரசு அவர் மீது எந்தவித வழக்குகளும் தாக்கல் செய்யப்படவில்லை. இதை கண்டித்து நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக இன்னைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்ட நீதிமன்றம் முன்பாக எங்களது வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நாங்கள் இன்னைக்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இது தொடர்மையானால் எங்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு ராஜமணிஜி அவர்களின் வழிகாட்டின்படி எங்கள் மாநிலத்தோட குமரகுருஜி அவர்களின் முன்னிலையும் இதை நாங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னோட கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட்ட எங்கள் வழக்கறிஞர் தொடர்ந்து தாக்கப்பட்டு இருக்காங்க. இந்த அரசு வந்து இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. நாங்கள் ஏற்கனவே பலமுறை போராட்டம் பண்ணி எங்கள் வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டம் மருத்துவருக்கும் பாதுகாப்பு சட்டம் இருக்கு. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் இந்த வந்து கிடையாது. எங்கள் வழக்கறிஞர் தொடர்ந்து தாக்கப்பட்டு இருக்காங்க. நீதிமன்றத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு இதுவரை எந்த ஒரு விசாரணையோ எந்த ஒரு வழக்கோ எந்த ஒரு இது எங்களால் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. ஆனால் இப்போ வந்து வழக்கறிஞர் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு முன்பே தாக்கப்பட்டது எங்களுக்கு எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டது இருக்கு. அதனால இந்த வழக்கு வந்து அவர் மேல் தாக்கப்பட்டவங்கள வழக்கு பயிசணும், அவங்களுக்கு தண்டிக்கப்படணும். இதை எங்க கோரிக்கை. இந்த இதை அவங்க நிறைவேற்றணும். எங்க போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குன்னு அதெல்லாம் வந்து பொய். பிசிகா வந்து எப்பயுமே வந்து அவர் வந்து முறைச்சு பார்க்கல. நீங்க வீடியோலயோ காணொலியில நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. சமூக வலைதளம் நிறைய வந்திருக்கு. அவருமே வந்து வேண்டுமே அந்த வண்டியை வந்து இடிச்சிருக்கிறாங்க. அது ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக அவர் வந்து அன்னைக்கு வந்து படுகொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையா அந்த பார் கவுன்சில்னால அவர் வந்து கொலை செய்யப்பட்டு தடுக்கப்பட்டு இருக்கிறது. நாங்கள் இதை வந்து கண்டிக்கிறோம்.